இந்த செடி பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில்? இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கருப்பு இலந்தப்பழம் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படி இலைங்களில் இது ஒரு இலந்தப்பழம் வகையில் சேர்ந்தது தான். இது பேர் சூரப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியலை. ஆனால் இலந்த மரம் மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு செடி தான், மரம் கிடையாது. இதில் இந்த மாதிரி தான் காய்க்கும். ஆனால் முள் நிறையா இருக்கும். இலந்த மரத்தில் இருக்கிற மாதிரியே முள்ளுகள் இருக்கும், இலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டோம்னா நமக்கு ஈச்சம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம்தான் சதகை இருக்கும். அந்த எந்த அளவுக்கு நமக்கு அந்த பழம் இருக்கும் அதில் முக்கால் பாகம் நமக்கு கொட்டையும் இருக்கும். அதில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மணத்தக்காளி காய் பழம் மாதிரி இருக்குது. ஆனால் இது மணத்தக்காளி கிடையாது. இது ஒரு இலந்த பழத்து வகையில் சேர்ந்தது. இது பேர் சூரப்பழம். இது தை மாதத்தில் தான் நமக்கு பழுக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். தை மாதத்துலேருந்து பழுக்கும். ஓரளவுக்கு பழுக்கவும் செய்யும், நல்லா செங்காயாகவும் இருக்கும். ஜனவரி ஆரம்பத்துலேருந்து நமக்கு இந்த பழம் நமக்கு கிடைக்கும். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பழம் நமக்கு கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஈச்சம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பழம் சாப்பிட்ருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த அளவு தான் இந்த பழம் இருக்கும். இதுக்கு மேலே இது வளராது. தேங்க்யூ.